பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எது கடைசி நாட்கள்? இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி நாட்கள். காலத்தை அறியக்கூடிய அறிவு, நாட்களை அறியக்கூடிய அறிவு. எது கடைசி நாட்கள்? யாருக்கு அது கடைசி நாட்கள்? யூதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்துக்கு கடைசி காலம். இந்த கடைசி நாட்களிலே அங்கே குமாரன் மூலம் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். குமாரன் மூலம் சாட்சி கொடுத்தார். குமாரன் மூலம் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த சாட்சியானது, குமாரன் அனுப்பப்பட்ட இந்த காரியமானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலம். அதன் பின்னர் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு மாமிசத்திலே வெளிப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி அவர் தன்னுடைய மகிமைக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்தின போது பரிசுத்தாவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாட்சியிடப்பட்டது. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே சாட்சியிடப்பட்ட பின் புறஜாதிகளுக்குள்ளாக சபைக்காலம் ஆரம்பமானது. சபைக்காலங்களுக்கு முன்பு வரையிலும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவு. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரை என்று ஒரு கால அளவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். புறஜாதிகளின் காலம் என்று ஒரு கால அளவு இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த காலமானது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கிருபையானது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். அந்த கால அளவு நிறைவேறும் வரையிலும் புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்பட வேண்டும். அப்படி புறஜாதியருடைய ஆளுமைக்குள்ளாக எருசலேம் பட்டணம் காணப்படும் வரையிலும் கிருபையானது புறஜாதிகளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி புறஜாதிகளுடைய காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிற இந்த சாட்சியின் கால அளவானது 7 சபைகளை கொண்டு எழும்பக்கூடிய ஒரு காலம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபை காலங்கள். இங்கே அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபை காலங்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த புறஜாதிகளுடைய காலம் 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். மாற்ற நினைக்கிறவன், அந்த காலங்களுக்குரிய பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறவன். இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் நியாய பிரமாணம். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக 7 சபை காலங்களிலும் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் 7 சபைக்குரிய பிரமாணங்கள். இவைகளை மாற்ற நினைக்கிறவன் பிசாசு. இந்த சபை காலங்களை குறித்த அறிவை அறிய விடாதபடிக்கு, ஞான இருதயம் எழாதபடிக்கு தடை செய்கிறவன் பிசாசு. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சாட்சியிட்டது போல, என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும், எனக்கு போதித்தருளும் என்று சாட்சி கொடுத்தது போல, நம்முடைய நாட்களை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நாட்களின் அறிவை, நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.